இப்போ வந்து ஈழத்துல இருந்து நிறைய ஃபண்டெல்லாம் வந்திருக்கிற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு வந்திருக்கு இத்தனை வருஷமா? இல்ல, பொதுவா ஈழத்திலிருந்து ஃபண்டு வருகிற அந்த கதை பொய். சொந்த நாட்டில் வாழ முடியாம, சொந்த ஊர்ல வாழ முடியாம நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமான் வந்திருக்கிறார். சொந்த நாட்டில் வாழ முடியல, இங்கே தன்னுடைய மொழி உரிமை இல்லை, இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு பிழைக்க போறாங்க. அவருக்கு அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியா ஏதோ செய்கிற போது நான் தான் ஈழத்துக்காக பேசுகிறேங்கிற பெயர்ல அவர்களிடம் சுரண்டி இருக்காரு. பெரிய ஃபண்ட்லாம் அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கூலி வேலை பார்க்கறவன் இருந்து 100 ரூபா சம்பாதிச்சானா ஈழத்துக்காக அவர் பேசுறாருன்னு 10 ரூபாய் வாங்கி திண்டு வயிறு கொடுத்திருக்கார் சீமான். மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி குற்றச்சாட்டு விரும்பல. அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார். இந்த பிரபாகரன் கூட போட்டு மெதகு பிரபாகரன் கூட போட்டு எடுக்கல. நான் அதை பொதுபல சொல்ல மெதகு பிரபாகரன் அவர்களை அவர் சந்தித்தது 2 to 8 நிமிடம் என்று சொல்றாங்க. அந்த முழு வீடியோ காட்சியும் சந்தோஷங்களிடம் இருக்கிறது. இன்னும் சில வாரங்களில் சில வீடியோக்கள் வெளியே வரும் என்பதையும் திருவாரூர் சீமானுக்கு அவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அவர் மெதகு பிரபாகரனை சந்தித்தது ஒரே ஒரு முறைதான். 2வது முறை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் கொடுக்கவில்லை. இவருடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையால், இவருடைய ஊதாரித்தனத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் புறந்தறினார் என்பதுதான் உண்மை. அவர் இன்னைக்கு நினைச்சிட்டாரு யாருமே இல்ல சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப முக்கியமா இன்னொரு குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறேன். நேற்று தமிழீழ அரசியல் துறை என்று அறிக்கை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒருபோதும் தலையிட மாட்டாங்க. அவர்கள் யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவு ஏற்றுக்குவாங்க. மக்கள் மன்றத்தில் எங்களுக்காக நீங்க ஆதரவு சக்தி அள்ளுங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்க இவங்களுக்கு வாக்களிங்க, இங்க போங்கன்னு அவர் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்வது, நேற்று அறிக்கை வந்து சீமான் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்வது, தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியாவின் அரசியல் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி தமிழீழ விடுதலை புலிகள் மீது கொடுக்கப்பட்டிருக்க தடையை நீக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்துவிடும். நாளைக்கு தடை குறித்து ஒரு கேள்வி வந்தா இந்த அறிக்கையை காரணம் காட்டி இங்க பாருங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு தலையிட்டு இருக்காங்க, அப்ப இந்த தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தடையை நீங்க நீக்கிட்டா உண்மையான போராளிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. மெதகு பிரபாகரனுடைய உண்மையான சரித்திரம் வெளியே வரும். அப்ப இதெல்லாம் வெளியே வந்தா தன்னுடைய பொழப்புக்கு ஆபத்து, தான் காட்டி கொடுத்த தெரிஞ்சவங்களுக்காக சீமானவர்கள் இப்படிப்பட்ட சில்லறத்தனமான வேலை செய்கிறார். இது 1-2 வேலை இல்லை. நான் முழுக்க இதுக்கு பேர் தான் இன துரோகம். ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று ரீதியான போராட்டத்தை, மக்களுடைய உரிமை போராட்டத்தை, ஆயுத போராட்டத்தை தன் சொந்த சுயலாபத்திற்காக காட்டி கொடுத்தது மட்டுமில்லாமல் கோத்துருமணி மிக தெளிவாக சொல்கிறார். சேட்டலைட் போன்ல இருந்து நாங்க டெல்லியில் இருக்கும்போது சேட்டலைட் போன்ல இருந்து சீமான் எங்கிருந்து பேசினார்னா ஈழத்திலிருந்து பேசுறாரு. அப்படி உரிமை யாரும் கொடுக்கல. அப்போ ஒரு ஆர்வ கோளாறு என்பதை விட திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார். இன்னைக்கு திட்டமிட்டு இந்தியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் தடை இருக்குது என்றால் அது சீமான் போன்றவர் தான் காரணம் என்பதை உறுதியாக சொல்றோம். இன்னைக்கு சொல்றாரு, நம்ம மெதகு பிரபாகரன் அவர்களை நாங்க வந்து தலைவராக ஏற்றிருக்கோம், நீங்க பெரியார் பேர சொல்லி ஓட்டு கேட்க முடியுமான்னு. ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் மிக தெளிவா இருக்காங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை பெரியாரின் புகைப்படத்தை முதல் படமாக போட்டுதான் வாக்கு கேட்டது. நீ தெம்பும் திராணியும் யோக்கியதை இருந்தா நீ உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆத்தாளுக்கு அப்படிதான் சொல்றதெல்லாம் அது கொச்சையான சொல்றது. யோக்கியதை இருந்தா மெதகு பிரபாகரன் படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் போடல? அப்ப மெதகு பிரபாகரனை குறித்து யார் பேசலாம் துரோகின்னு சொல்லிட்டு நீ மெதகு பிரபாகரன் படத்தை நீ போடலைன்னா உன் உள்நோக்கம் மெதகு பிரபாகரனுடைய வீரத்தை, அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது, அவரை மட்டுப்படுத்துவது, அவரை இந்த மண்ணில் இருந்து அழிச்சிட்டு நான் தான் பிரபாகரன் கூட சொல்றதற்கான அந்த மனநோய்க்கு இன்னும் கொஞ்ச நாள் சீமா வந்துருவார். நீங்க அவர் சொன்ன பொய்களை மட்டும் நீங்க வருஷப்படுத்துங்களேன். நான் வந்து போர்க்கள காட்சியில கடல்ல போனாரு, ஆனா போனது விமானத்தில், பெங்களூர் விமானத்தில் இருந்து. முறையா சொல்றோம், போனது பெங்களூர் விமான நிலையத்திலிருந்து தான் சீமான் போனார். ஆனா போர்ல உள்ள போனாரு. இன்னொன்னு, நீங்க சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்கு. எங்கேயாவது புலிகளுக்கு உதவினாரு, மக்களுக்கு உதவினாரு, ஏதாவது வழக்குகள் இருக்கா? ஏதாவது வழக்கு இருக்கா? ஒரு வழக்கு அதை செய்தவர் வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்றாங்க. ஒரு வழக்கு சீமானுக்கு இல்ல. இன்னொன்னு, இங்க மேடை பேச்சு வழக்குகளை காட்டி இவர் தேசிய பாதுகாப்பு சட்டம், அது யாரு வேணா பண்ணலாம். போராட்ட தளத்துல போராளிகளாக இருந்து இவர் என்ன உதவி செஞ்சாரு? இப்ப இந்த போருக்கு பின்பு நடந்தது என்ன? ஒரு இனப்படுகொலை பார்த்துட்டோம். இனப்படுகொலையில இறந்து போன 1,80,000 உறவுகளும் தமிழர்கள் என்கிற கோரிக்கையை வைத்து இந்திய நீதிமன்றத்தில், பன்னாட்டு நீதிமன்றத்தில், பன்னாட்டு தமிழ் சமூகத்தில் ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் சீமான் கொடுத்தா ஒன்னு காட்ட சொல்லுங்க. நீ உண்மையிலேயே ஈழ அரசியல் செய்யறேன்னா போருக்கு பின்பு நீ உண்மையிலேயே அறிவு திறனும் தெளிவும் தெளிந்தறிவோடும் அறிவு இருக்கணும். என்ன இருக்கணும்? இத்தனை பேர் இறந்திருக்காங்க, டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஒன்ன காட்ட சொல்லுங்க. அதற்கு மாறாக அதெல்லாம் யார் ஆதரிச்சாங்களோ, யார் இதெல்லாம் வெளியிட்டாங்களோ அவங்கள துரோகிங்கிறது. அதாவது ருத்ரகுமார துறைகின்றாரு, உலக நாடுகளுக்கு பன்னாட்டு தளங்களில் எல்லாரும் துறைகிட்டு தான் நல்லமே யோக்கியம் என்ன இருக்கணும்?
அங்க நடந்த ஒரு இனப்படுகொலைங்க, இவ்வளவு கோயில் இடிக்கப்பட்டுச்சுங்க, இவ்வளவு மசூதி இடிக்கப்பட்டுச்சுங்க, சிங்கள ராணுவம் தாக்குச்சுங்க, செய்தியை கூட உன்னால பேச முடியலையே. அதுக்கு மாற என்ன சொல்ற? எனக்கு இட்லி கொடுத்தாங்க, இட்லி கறி கொடுத்தாங்க, மான் கறி கொடுத்தாங்க, பன்னி கறி கொடுத்தாங்க, ஆமை கறி கொடுத்தாங்க, எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க, என்ன ஒரு போராளி வந்து கிள்ளுனாரு, நான் ஒரு போராளி மீது காதல் கொண்டேன். எவ்வளவு கொச்சையான ஒரு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய சுய லாபத்துக்காக சிதைச்சிருக்கேன்னு தெரியுதா? தமிழ் சமூகத்தை சிதைத்த வேலையை ஈழம் குறித்து இன்னைக்கு எண்ணிலடங்காத முற்போக்குவாதிகள் பேச பயப்படுறாங்கன்னா, நம்ம ஏதாவது பேசினா சீமான் விடுகிற கதைகள்ல தோத்து போயிருவோம், நமக்கு ஏண்டா வம்புன்னு பல பெரியாரிஸ்டுகள், பல முற்போக்குவாதிகள், பல பொதுவுடைமைவாதிகளை வாயடைக்க செய்துவிட்டு இந்த அசிங்கத்தோட நம்ம போராட வேணாம். அந்த சேத்துக்களை ஒண்ணு உலாவிக்கு இருக்கு, நம்மளும் போய் சேர்ந்து உலாவணும், நம்மளாம் சேர் வலிக்கணும் ஒதுங்கி போய் வைப்பதற்கு வேலையை சீமான் செய்திருக்கிறதா பார்க்கிறோம்.